மரியாதைக்குரிய சிஎம் சார், நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுறேன். நான் அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம தனியா கஷ்டப்படுறேன். எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வணக்கம், என்னோட பேர் கீர்த்திகா. நேற்று தினத்துல நான் கொடுத்திருந்த பேட்டியை சிஎம் சார் உடனே பார்த்துட்டு எனக்கு என்னோட பர்சனல் நம்பருக்கே திடீர்னு ஒரு கால் வந்தது. எனக்கு சிஎம் சார் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசினாங்க. எனக்கு நான் கேட்டது மாதிரி இம்மிடியேட்டா நான் உங்களை கலெக்டர் உங்களை மீட் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பா வேலையை போட்டு கொடுப்பாங்க, நான் சொல்லியிருக்கேன் வருவாங்க அப்படின்னு ஒரு உறுதியை எனக்கு முதல்வர் கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்காக தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தனியார் பேருந்துகளுக்கு தமிழக அரசு சார்பாக சில கண்ட்ரோல்ஸ் வைக்கணும். ஒரு ஸ்பீட் லிமிட்டு இந்த மாதிரி வைக்கணும். டிரைவர்ஸை கரெக்டாக செக் பண்ணி அவங்களுக்கு கேர்ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி பண்ணும். அவங்களுக்கு கரெக்டாக லைசன்ஸ் கொடுக்கணும். அந்த வேலைகள் மட்டும் பண்ணும். இந்த மாதிரி ஒரு நிலைமை இனிமேல் யாருக்குமே வரக்கூடாது. அதுக்கு தமிழக அரசு கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன்.